சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருளந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்டை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் திருவடிகள் வணங்கி ஞானசம்பந்தர் அருளிய முதல் திருமுறையில் பதிகை எண் 34 சீகாழி பதிகம் நிறைவா? சீகாழி பதிகம் எத்தனாவது மந்திரம் என்ன எழுதுனீங்க? அந்த சீகாழி பதிகம் 34வது பதிகம் மந்திர எண் எத்தனை? 9வது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க. ஒரு பதிகத்துக்கு 3 நாள் எடுத்துக்கிட்டால் ஸ்பீடாக கொஞ்சம் போகும். இந்த 34வது பதிகம் நிறைவான உடனே நம்ம தேவாரத்துக்கு 4ஆம் திருமுறைக்கு போயிடணும். 4ஆம் திருமுறைக்கு போயிடணும். திருமந்திரத்துமே விட்டுறக்கூடாது. திருமந்திரம் மாறி மாறி வரும், மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. திருமந்திரத்தை படிக்கிறத மறந்துடக்கூடாது. பண்டார சாத்திரத்தை விட்டாச்சு. அது நிறைய நூலை எடுத்தால் இப்படி தான் ஆகும். இல்லைன்னா குறிப்பிட்ட கிழமைக்கு குறிப்பிட்ட ஒரே நூல் எடுத்தால் போர் அடிச்சிடும். அதான் பிரச்சனையே. எழுதுங்க. எத்தனாவது மந்திரம்? 9வது மந்திரம். திருமால் பிரம்மன் இருவருக்காக இறைவன் ஜோதி வடிவாக நின்றார். பெரியநாயகி அம்மையுடன் எழுந்தருளி இருப்பவர் கடல் மனம் வீசுகின்ற தலம் இது. கடலின் மனம் வீசுகின்ற தலம் இது. இந்த தலத்தை மனத்தால் நினைந்தால் நம் வினைகள் போய்விடும். குறிப்புரை உள்ளே போட்டிருக்கீங்களா? இல்லை. குறிப்புரை உருவில் பெரியாள் என்பதற்கு பெரிய நாயகி என்று அர்த்தம். வாங்க. திருத்தோணி சிகரத்தில் இருக்கும் அம்மைன்னு அர்த்தம். சிவார்ப்பணம். பறவை என்ற சொல்லுக்கு கடல் என்று பொருள். மந்திரத்தை படித்து பார்த்துக்கிடுங்க. இருவர்க்கு எரியாகி நிமிர்ந்தான் உருவில் பெரியாளோடு சேரும் கருநற்பறவை கமல்காளி மருவப் பிரியும் வினை மாய்ந்தே. விளக்கம் எழுதலாம். மந்திரத்தில் இருவர்க்குங்கிறது இருவர்க்காக என்று நம்ம பொருள் கொள்ளணும். இருவர்க்காக எரியாக நிமிர்ந்தான் என்று பொருள் கொள்ள வேண்டும். இருவர்க்காக எரியாக நிமிர்ந்தான் என்பதன் பொருள் இறைவன் அவ்வாறு ஜோதி வடிவாக நின்றதனால தான் முதல் திருமுறை 34வது பதிகம் 9வது மந்திரம். இறைவன் அப்படி ஜோதி வடிவாக நின்றதனால தான் தங்களை இறைவன் என்று சொன்ன கருத்தை அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள்.
அடிமுடி காண இயலாமல் போனதால் சிவபக்தராகி சிவனை வணங்கினார்கள். இந்த அயன்மால், அதே மாதிரி சமணம், பௌத்தம், அதுபோல் ராவணன் 8, 9, 10 மந்திரத்துக்கு இடைவிடாது அந்த பெரிய புராண பிரமாணத்தை வச்சுக்கிட்டது நல்லது. அந்த தோடுடைய செவியன் பிரமாணம் அது கவனம் மாறாமல் கையாளலாம். அது எப்போவுமே நம்ம எழுதி வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அது நம்ம முதல்ல இந்த கொரோனா சீசன்லேயே அதையெல்லாம் பயன்படுத்தணும். எனவே கடவுள்களாக இருந்தாலும் அவர்களையும் ஆட்கொள்வது இறைவனுடைய கடமை. இறைவன் அவ்வாறு அவர்களை அடிமை கொள்ள ஜோதியாக நின்றான். எப்போவுமே நீங்கள் தேவாரம், சித்தாந்தம், தசகாரியத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது தத்துவ ரூபம்ங்கிறது என்னது? 36 தத்துவங்களை அறிதல். நீ புதுசாக ஒரு செய்தி சொல்கிற. தத்துவ ரூபம் என்பது 36 தத்துவங்களை அறிதல். ஆனால் 36 தத்துவங்களை யார் செலுத்துகிறாங்கங்கிறது தெரியாது. 36 தத்துவங்களை செலுத்துவது யார் என்பது என்ன செய்யாது, தெரியாது. எந்த நிலையில்? தத்துவ ரூப நிலையில். ஆனால் தத்துவ தரிசனத்தில் என்ன நடக்குது? சடம் என்று தெரிகிறது மட்டும் இல்லை, அதை செலுத்துவது இறைவன்கிறதும் தெரியும். ஆமாம், அன்னைக்கு அது ஒரு நூல் படிச்சுட்டு இருந்தேன், அதில் வருது பண்டார சாத்திரத்தில். 36 தத்துவங்கள் சடம்னு தெரிஞ்சதுன்னா அப்போ செலுத்துறதுக்கு ஒருத்தர் வேணுமில்ல. அது எல்லாரும் கேட்குற கேள்வி தானே. இந்த காரை யார் ஓட்டுறா சார்னு கேட்டால் தப்பா? அப்போ இந்த 36 தத்துவங்களை யார் செலுத்துகிறாங்கன்னு கேட்டால் தப்பா? அப்போ அதை செலுத்துவது யாருங்கிறது தெரியும், இறைவன்கிறது தெரியும். அதற்கு பிறகு உயிர் என்ன செய்கிறது? தத்துவ சுத்தி அடைகிறது. இதோட எது முடிஞ்சிருது? தத்துவம் சார்ந்தவைகள் முடிஞ்சிருது. பிறகு ஆன்ம ரூபம் வருகிறது. இந்த ஆன்ம ரூபத்தில் உயிர் தன்னை பிரம்மமாக நினைக்குது. அந்த இடத்துல ஒரு செய்தி சொல்கிறாங்க நுட்பமாக. என்ன செய்தினா, தன்னை பிரம்மமாக நினைக்குது. தன்னை செலுத்துவது யாருன்னு தெரியாது, தன்னை செலுத்துவது இறைவன்கிறது தெரியாது. எது போல? தத்துவ ரூபத்தை தெரியும் போது தத்துவத்தை செலுத்துவது இறைவன் என்று தெரியாதது போலே எப்பவும் தெரியாது, ஆன்ம ரூபத்தில் நம்மை செலுத்துவது யார் என்று தெரியாது. அதனால தான் இருக்கின்ற ஆன்மாக்களில் தன்னை யாராக கருதுகிறது? ஒவ்வொரு உயிரும் தன்னை பிரம்மம், நீங்கள் எல்லாருமே உயிர்கள்ப்பா, நான் பிரம்மம் என்று கருதுகிறது. அப்படி இவர்களும் கருதிய இடம்தான் அந்த இடம். நம்ம பெரிய புராணத்தில் கதையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே தவிர, திருமூலரை போன்ற ஞானிகள் இந்த கதைகளை சொல்லும்போது தத்துவத்தை சொல்லுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அவர் முப்புறம் என்பது மும்மல காரியம்னு சொல்கிறாருன்னா, அவர் காலத்திலே அவருக்கே பிடிக்கலை, கதையை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தது. முப்புறம்னு மட்டும் சொல்லிட்டு போயிடாதீங்க, எதுவும் சொல்லுங்கள், மும்மலத்தையும் சொல்லுங்கள். அப்படி அந்த என்னது நிறைய கோயில்கள் பட்டியல் சொல்லுவார். 2ஆம் தந்திரம்னு நினைக்கிறேன். பதிவெளி வீரட்டம், பதிவெளி வீரட்டம்னு ஒரு தலைப்பு இருக்குது. அதில் நிறைய கோயில்களை சொல்லி தத்துவத்தோடு சொல்லுவார். எனவே ஆமாம், அவங்க அவங்கள நம்ம எந்த ரூபத்திலையும் வைக்க முடியாது. ஏன்னா தத்துவ சுத்தி அவங்களுக்கு ஆகலை, தத்துவ சுத்தி ஆகலை. அப்படி நம்ம ஆன்ம ரூபத்துக்கு இவங்க வந்துட்டாங்கன்னு வச்சோம்னா என்ன சுத்தியானதாயிரும்? தத்துவ சுத்தி கூட ஆகாதவர்கள், தத்துவ சுத்தி கூட ஆகாதவர்கள். ஆனால் தன்னைத்தானே யார் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? கடவுள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். தத்துவ சுத்தி கிடையாது. தத்துவ சுத்தியான பதவி வேண்டாம்லாம் சொல்லுவாங்க. தத்துவ சுத்தி ஒரு உயிருக்கு வந்துட்டுன்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அது வேகமாக போயிடும். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு விடாது, அது விடாது. ஏன் நீங்கள் மாணிக்க வாசகரே சொல்லுங்களா, வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் தம்மையெல்லாம் தொழ வேண்டின்னு சொல்லும்போதே என்ன இருக்குது? தத்துவம் இருக்குது, தத்துவம் இருக்கிறதுன்னு தானே அர்த்தம். அதனால் ஆனால் ஒரு வகையில் நாம் இப்படி இந்த தசகாரியத்தில் பார்க்கும்போது அவங்கள அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். தசகாரியத்தில் பார்க்கும்போது அந்த இடத்துல வச்சு பார்க்கலாம்.
ஒருத்தன் வெறும் 35 மார்க் எடுத்து எல்லா பாடத்துலையும் 35 மார்க் எடுத்து ஒருத்தர் 10வது பாஸ் ஆன மாதிரி என்னமோ கொஞ்சத்தை விட்டு எங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஆன்ம ரூபத்தில் வந்து நின்றுக்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 100க்கு 100 எடுக்காமல் கிராஸ் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதா? அப்படியானால் அதற்கு பிறகு ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனத்தில் அவர்களுக்கு என்ன அறிவு வரும்? நம்மை செலுத்துவது இதுதான். அங்கேருந்து இங்கே ஒரு கம்பேரிஷன் கொடுக்குறாங்க. பண்டார சாத்திரத்தில் இருக்குது. எப்படி தத்துவ தரிசனத்துக்கு ஒரு தத்துவ தரிசனத்துக்கு அருள் செலுத்துகிறது என்ற உணர்வு வருகிறதோ, அதுபோல் ஆன்ம தரிசனத்தில் எது செலுத்துகிறது? அருள் செலுத்துகிறது, தன்னை என்ற உணர்வு வரும். அந்த உணர்வை கொடுக்கிறவர் யாருன்னா குரு. அந்த உணர்வை கொடுப்பவர் யாருன்னா குரு. நேற்று கூட படித்தோம் இதே தான். இது திரும்ப திரும்ப வருஷக்கணக்கில் பேசிக்கிட்டே இருந்தால் புதுசாக தெரியாது. சைவத்தில் என்ன ப்ராப்ளம்னா தசகாரியம்னு பயந்துடுவாங்க. ஏன்னா என்னைக்காவது பயமாக தான் இருக்கும். ஏன் நம்ம தீபாவளிக்கு சொல்கிற பலகாரம் எவனுமே திங்க முடியல? வருஷத்தில் ஒரு நாள் பலகாரம் சுட்டால் அப்படி தான் இருக்கும். புரியுதா? வாரந்தோறும் முறுக்கு சுட்டிங்கன்னா முறுக்கு நல்லா வரும். முறுக்கு சுடுறது 12 மாதத்துக்கு ஒரு தடவை. அப்புறம் நீங்களே திங்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அதே மாதிரி தான் இது. தசகாரியம் புரிய மாட்டேங்கிறா. நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? எப்போதாவது ஒரு நேரம் பேசுகிறோம் சிவாய நம்ம, எப்போதாவது ஒரு நேரம் பேசுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? வாழ்வியல் மாதிரி மாற்றிடணும். சும்மா சாதாரணமாக ஸ்கூலுக்கு போகிற மாதிரி மாற்றிடணும். அதனால் அந்த அந்த இடத்தை நீங்கள் இதில் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துக்கொண்டு இதை அயன்மால் பேசும்போது நீங்கள் இந்த ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் எல்லாம் பேசணும். ஆன்ம தரிசனம் நடக்கும்போது என்ன நடக்கும்? சிவ தரிசனம், சிவ ரூபம் நடக்கும். ரூபம் மட்டும் நடக்கும். போன வகுப்பில் நம்ம தப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆமாம், சிவ ரூபம் மட்டும் நடக்கும். ஆமாம், சிவ ரூபம் மட்டும் நடக்கும். ஆன்ம சுத்தியில் தான் சிவ தரிசனமும் சிவ யோகமும் நடக்கும். சரியா? இப்போ அதில் இவங்க அதுக்கெல்லாம் போகலை. சரியா? இப்போது இவர்களை நம்ம பார்க்கும்போது இவர்கள் என்ன தன்னை யாராக சொல்லி கொண்டிருந்தார்கள்? பிரம்மம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். இந்த தசகாரியத்தை இவங்க மேலே அப்ளை பண்ணவே முடியாது. நம்ம மேலே அப்ளை பண்ணுனா என்னென்ன ப்ராப்ளம் வராங்கிறத யாரை வச்சு புரிஞ்சுக்கலாம்? இவங்களை வச்சு புரிஞ்சுக்கலாம். சமண பௌத்தர்கள், ராவணன் எல்லாரையும் வச்சு புரிஞ்சுக்கலாம். இந்த 3 பேரையும் வச்சு தசகாரியத்தை புரிஞ்சுக்கலாம். புரியுதா? அதையும் நாம் வந்து கதையாக பார்க்காமல் கொஞ்சம் வாழ்வியலோடு பார்க்கணும். என்னது? ஆமாம், அதுவும் அதில் பொருந்தும். ஆமாம், அதுதானே அவங்களுக்கு குரு வர்றாருனால என்ன அர்த்தம்? குரு யாரை விட பெரியவர்? தன்னை விட பெரியவர்னு குருவை நினைக்கலன்னா அது குருவே கிடையாது. குருங்கிறதுல எப்போ பிரச்சனை வருது? தன்னை விட பெரியவருங்கிறத என்ன செய்ய முடியல? ஏற்க முடியல. அவர் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான். என்ன ஒரு அடியார் கேட்குறார், உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? வகுப்பிலே கேட்டார். வகுப்பிலே சண்டை போட்டுட்டு ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லைன்னா அப்போ ஆசிரியர் வேலையை செய்ய வேண்டியது இல்லையே? அப்போ நம்முடைய சமயம் ஆசிரியர் என்ற ஒரு கிரேடை வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை? கொடுக்க வேண்டியதே இல்லையே. ஒரு பேங்கில் மேனேஜர்னு ஒரு கிரேடு கொடுத்தா நம்ம அவரை யாராக பார்க்குறோம்? கிளர்க்காக பார்க்குறது இல்லை. அந்த பார்வை வராதனால தான் நமக்கு எல்லாரும் யாராக தெரிகிறார்கள்? ஒன்றாக தெரிகிறார்கள். ஆசிரியரை வணங்கக்கூடாது காலில் விழுந்து அப்படின்னா வணங்கக்கூடாது. வணங்குவதுங்கிறது அவர் விருப்பம், நாங்கள் சொல்லக்கூடாது. அதான் பிரச்சனை. நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்கன்னா நாங்கள் சொல்லவே கூடாது. இன்னும் சொல்ல போனால், நான் இன்னொரு வகுப்பில் சொன்னேன், ஆசிரியரை மாணவர் வணங்குவதால் அவர் அவருடைய தவத்திலிருந்து கொடுக்குறார். லாஸ் தான் அவருக்கு. புரியுது உங்களுக்கு? நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் வயரை போட்டிங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து உங்கள் வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா கரண்ட் லாஸ் தானே ஆகுது. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் இன்னும் ஸ்டோர் ஆகணும். ஒவ்வொரு மாணவரும் காலில் விழுந்து வணங்க அவர் இன்னும் தவத்தை அதிகமாக செய்யணும். தன்னுடைய தவத்தை அவர் அதிகப்படுத்தணும். ஒரு வகையில் அது யாருக்கு என்னது தான்? ஆசிரியர் இழப்பு என்று சொல்லுவதை விட அவர் தன்னுடைய தவத்தை பகிர்ந்து கொள்ளுகிறார். நிறைய பேர் பகிர விரும்பாதவன் வணங்காதவன். அதுக்கு நான் என்ன செய்கிறது? புரியுதா உங்களுக்கு? இது எங்களுக்கு வேதாந்த குருமார்கள் சொல்லிக் கொடுத்தது தான் நம்ம கடைபிடிக்கிறோம். அதனால் இதில் இந்த அயன்மால் இவங்களை நம்ம நேரடியாக தசகாரியத்தில் கொண்டு போக முடியாதுனாலும் ராவணனை வச்சு தசகாரியத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும். சமண பௌத்தர்களை வச்சு தசகாரியத்தில் ஒரு விஷயத்தை அதை என்றைக்கு புரிஞ்சுக்கிடுறோமோ அன்றைக்கி தான் நம்ம தசகாரியம் பண்ண முடியும். அயன்மாலை வைத்து ஒன்றை புரிந்து கொள்ளணும். அதில் பெரியநாயகி அம்மையை பேசியிருக்கிறாரு. அடுத்து கடலில் மனம் வீசுகிறதுங்கிறார். அது ஒரு புதிய செய்தி. கடலில் மனம் வீசுகிறதுங்கிறார். கடலில் மனம் வீசுகிறது. கருணற்பறவை கமல்காளிங்கிறார். கடலில் மனம் வீசுகிறதுங்கிறத நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளணும்னா,
அதாவது அந்த அந்த நெய்தல் நிலத்தினுடைய தன்மையை சொல்கிறாருன்னு அர்த்தம். சீகாழி வந்து என்ன நிலம்? கடல் சார்ந்த நிலம். நெய்தல் நிலத்தினுடைய தன்மையை சொல்கிறார். உங்களுக்கு ஈஸியாக சொல்லட்டுமா? நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோங்கிறது யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அதுக்குன்னு சில சுமல் இருக்குது, உண்டா இல்லையா? கோயிலில் இருக்கோங்கிறதே யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அதுக்குன்னு சில சுமல் இருக்குது. நெய்தல் நிலத்துக்குன்னு சில சுமல் இருக்கும். நீங்கள் அதுக்கு மீன் வாடையான்னு கேட்கக்கூடாது. மலர்கள் வாசம் கூட இருக்கலாம். நெய்தல் போன்ற மலர்கள், தாழம்பு எங்கே தான் பூக்கும்? நெய்தல் நிலத்தில் தான் தாழம்பு பூக்கும். அப்போ பிற மலர்களுடைய வாசமாக கூட இருக்கலாம். இன்றைக்கு காலத்தின் இயற்கை மாற்றத்தில் அது வந்து போய் வெறும் கடற்கரைன்னா மீன் வாடைங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். அதைத்தான் அந்த நிலத்துக்கான ஒரு குறியீடு. கமல் காளி என்பது எதற்கான குறியீடு? நெய்தல் நிலத்திற்கான அடையாளங்களோடு இருந்தது அப்படின்னு அர்த்தம். நெய்தல் நிலத்திற்கான அடையாளங்களோடு இருந்தது, நெய்தல் நிலத்திற்குரிய வாசம் இருந்தது. நெய்தல் நிலத்தில் தாமரை வாசம் வராது, அது மருத நிலத்தில் தான் வரும். அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு தான் அவர் அப்படி சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அது நெய்தல் நிலத்திற்குரிய முழு தன்மையோடு இருந்ததுன்னு அர்த்தம். நெய்தல் நிலத்திற்குரிய தன்மையை இழக்காமல் இருந்ததுன்னு அர்த்தம். மருவப்பெரியும் கடைசி வரி அழகான வரி. அந்த தலத்தை சீகாழி மருவ, அந்த தலத்தை பதியை மனத்தால் நினைத்தால் போதுங்கிறார். நினைத்தால் வினைகள் நம்மை விட்டு என்ன செய்கிறோம்? பிரியும். வினை மாய்ந்து போய் இல்லாமல் போய்விடும். தலத்தை நினைத்தால் என்பதை தலத்தில் உள்ள இறைவனை நினைத்தால்னு பொருள் எடுக்கணும். வினை மாயும் என்பதை சாதனங்களினால் தவம் ஞானம் செய்து பாசநீக்கம் பெறுதல்னு பொருள் எடுக்கணும். சாதனங்களினால் தவம் ஞானம் செய்து, சரியகிரிய யோகம் ஞானம் செய்துன்னு அர்த்தம். தவம் ஞானம் செய்து பாசநீக்கம் பெறுதல் என்று பொருள் எடுக்கணும். இதற்கு முந்தின மந்திரத்தினுடைய கடைசி வரி பாருங்க. தருகாளி நிறக்கும் மலர்தூவி நினைந்தே என்ன சொல்கிறாரு? அந்த சீகாழி பதியை மலர்களை தூவுங்கிறார். என்ன இருக்குது அங்கே? சாதனம் இருக்குது. அது இப்போ ரிவர்ஸில் போனீங்கன்னா எல்லா சாதனமும் இருக்கும். அதாவது சித்தாந்தம் சொல்லுவது போல திருமுறை தன்னுடைய சாதனங்களை வரிசையாக சொல்லாது. மடத்தூரில் பேசினேன் ஐயா முன்னால். அதாவது சித்தாந்தத்திற்கும் திருமுறைக்கு என்ன வேறுபாடு? திருமுறை பயிர், சித்தாந்தம் வேலி. திருமுறை என்ற பயிரை காக்க வந்தது தான் என்னது? சித்தாந்தம். நீங்கள் தமிழ் பன்னிரு திருமுறை வரலாறு அல்லது சைவ சித்தாந்த வரலாறு படிச்சிங்கன்னா எப்போ சாஸ்திரம் தொடங்கியது அப்படின்னு நம்ம ஆதீன புஸ்தகத்தில் போட்டிருப்பாங்க. எப்போது தொடங்கியதுன்னா திருமுறைக்கு வந்து வேறு தத்துவ அடிப்படையில் பொருள் சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் எது வருகிறது? சித்தாந்தம் வருகிறது. வேதாந்த அடிப்படையில் பொருள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வட இந்திய தத்துவ அடிப்படையில் பொருள் சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் அந்த திருமுறை பொருளை காப்பாற்றுவதற்காக எது வருகிறது? சித்தாந்தம் வருகிறது. திருமுறை பயிர், சித்தாந்த வேலி. இன்னொரு பொருள் சொன்ன அழகான வார்த்தை, அதெல்லாம் நம்ம குருகுலம் கண்டுபிடிச்சது. திருமுறை மழை மாதிரி, சித்தாந்தம் டேம் தண்ணி மாதிரி. டேமில் தண்ணியை என்ன செஞ்சிடலாம்? அளந்துடலாம். தண்ணியை திறந்து விடும்போது 1000 TMC 500 TMCன்னு திறந்துடலாம். 1,000 200 300 திறந்துடலாம். ஆனால் மழையை மழை பெஞ்ச பிறகு தான் அளக்க முடியும். மழை பெய்யும் போது எந்த பிளானும் இருக்காது. ஆனால் டேம் தண்ணியை திறக்கும்போது என்ன இருக்கும்? இத்தனை TMC திறக்க போகிறோன்னு பிளான் இருக்கும். அதனால் திருமுறையில் ஒரு திட்டமிடுதலே இருக்காது. அந்த இடத்துல இறைவன் என்ன உணர்த்தினாரோ அதை அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாமளும் அதை அப்படியே பொருள் எடுக்கணும். வீடு வேறு முதல்ல இருக்கலாம், சரியை பின்னால் இருக்கலாம், இப்படி மாறி மாறி இருக்கும். ஆனால் நம்ம அதில் புரிஞ்சுக்கிடணும். இதில் வந்து 5வது மந்திரத்தில் வீடு பேர் இருக்குது, 7வது மந்திரத்தில் சரியே இருக்குன்னா நம்ம வீடு பேருக்கு பிறகு சரி அந்த ஆராய்ச்சிக்கெலாம் போகக்கூடாது. சரியும் சொல்லியிருக்கிறாரு, வீடு பேரும் சொல்லியிருக்கிறாரு, இந்த மந்திரத்தில் வீடு பேர் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். தேவாரத்துக்கு அப்படி பொருள் பார்க்குற அன்னைக்கு தான் நம்ம தேவாரத்தை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். எனவே வினை நீங்குதல் என்பது 3 மல நீக்கம். நேற்று தான் அதுக்காக ரொம்ப நேரம் பேசணும். நேற்றைய பாடத்தில் சைவ சித்தாந்தப்படி 1 மல நீக்கம் என்பது மும்மல நீக்கம். வினை போகும்னா வினையை போக்குறதுக்கு தான் மாயை. அப்போ வினை போகும்னா எதுவும் போகணும்? மாயை போகணும்.
சகசமலம் என்று சொல்லக்கூடிய ஆணவ மலத்தை போக்குறதுக்கு தான் எது வந்தது? மாயை கண்மம். ஆகந்துக மலம் என்று வந்து சேர்கின்ற மலமாக, ஆகந்துக மலமாக மாயை கண்மம் வருது. அப்போ வினையும் மாயையும் போயிரும்னா எது போயிட்டுன்னு அர்த்தம்? ஆணவ மலம் போய். இப்படி பொருள் எடுக்கணும். ஒரு மலம் போகும்னு சொன்னால் 3 மலமும் போவதாக நம்ம எடுத்துக்கணும். வினை போகிறதுக்கு தான் மாயை வருது. அப்போ வினை போகும்னா மாயை போகும். வினையும் மாயையும் போயிரும்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? ஆணவ மலம் இல்லை என்று இல்லாமல் போகும். அப்போ நிறைவாக என்ன சொல்கிறாருன்னா, ஆன்மா என்ன அடையும்? வீடு பேறு அடையும். வீடு பேறு அடையும்னு அவர் சொல்லலையே சார் அப்படின்னா, வீடு பேறு அடைகிறதுக்கு தான் சமயமே பண்ணுறோம். அது சொல்ல வேண்டியதில்லை. சரியா? ஹாஸ்பிட்டலுக்கு போனார் சார்னு சொன்னால் போதும், வீட்டுக்கு வந்தார்னு சொல்ல வேண்டியதில்லை. போனவர் கட்டாயம் எங்கே வருவார்? வீட்டுக்கு வர்றதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்படி அது நம்ம மருவ பெரிய வினை மாய்ந்தே என்றார். அடுத்த மந்திரம் சமணர் பற்றி. சமணர்களும் சாக்கியர்களும் புறங்கூற அம்மையுடன் இறைவன் அன்பாய் எழுந்தருளி இருக்கிறார். இங்கு சோலை மனம் கமழுகின்றதாக இருக்கிறது. இந்த தலத்தை மனதிலே தியானித்து மலர் தூவி தொழுதல் சிறந்த சிவப்பணியாகும். சமணரும் பௌத்தர்களும் புறம் பேசுகிறார்கள். புறம் பேசுதலை தமிழில் அலர் தூற்றுதல்னு சொல்லலாம். அடுத்தவங்களை பற்றி கேவலமாக ஏதாவது பரப்புனா அதுக்கு பேர் அலர் தூற்றுதல்னு பேர். சமண பௌத்தர்கள் அலர் தூற்றினார்கள், அடியார்கள் மலர் தூவினார்கள்ங்கிறார். அழகாக இருக்குல்ல? அவ்வளோ அழகாக பாடியிருக்கிறார் ஞானசம்பந்தர். அலர் தூற்றுதல்னா பழி சொல்லுதல். எல்லாரும் நம்மளை பழி சொல்லணும். பழி சொன்ன பிறகும் நாம் நிற்கணும். அதுதான் சிறந்த வெற்றி. யாருமே நம்மளை பற்றி எதுவும் பேசக்கூடாது, நான் நல்லவனாக இருப்பேன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் நம்மளை கேவலமாக பேசினாலும் நம்ம நின்னா அப்போ நம்ம எப்படி வாழ்ந்திருக்குன்னு அர்த்தம்? உண்மையாக வாழ்ந்திருக்குன்னு அர்த்தம். சீதைக்கு பெருமை எப்போ? சீதை நெருப்பில் இறங்கின பிறகு தான் பெருமை அதிகம். ராமனே கேள்விக்குறியானது எப்போ தான்? சீதை ராமனே இப்படி செய்திருக்கலாமுங்கிற கேள்வி சீதை நெருப்பில் இறங்கின பிறகு தான் வந்தது. அதனால் நம்ம யாருமே எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. சொன்ன பிறகு நாம் நிற்கிறோமா, அப்போ நம்ம உண்மையாக வாழ்ந்திருக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கை உண்மையானதா சத்தியமானதாங்கிறது அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சூழல் வேணுமல்ல. அப்படி புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையில் வெற்றி. அதைத்தான் அலர்தூற்றுதல் என்று சொன்னார். உமையோடு உடன் அன்பாய் அமர்ந்தான். அதுக்கு அம்மையுடன் ஆசனத்தில் இருந்தான் போட்டிருக்கிறார். ஒரு புதிய வார்த்தையை இங்கே பயன்படுத்துகிறார். அற்புதமான வார்த்தை. காளி சுமந்தார்ங்கிறார். காளி சுமந்தார்னா சீர்காழியை தியானிப்பவர்னு அர்த்தம். மனசில் சுமக்கிறது. மந்திரத்தினுடைய பொருளை ஆராய்ச்சி பண்ணலாம். சமணர்களும் பௌத்தர்களும் புறங்கூறுவார்கள். அதாவது சிவஞான போதம் அவையடக்க பாடல் இப்போ தான் ஈரோட்டில் படித்தோம். தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார், எம்மை உடைமை எமைகளார், தம்மை உணரார் உணரார் உடங்கியந்து தம்மில் கேளாம் புணராமை கேளாம் புறன் அப்படின்னு இப்போ தான் அவையடக்க பாடல் படித்தோம். அதில் ரெண்டாக பிரிச்சிருக்கிறார். அந்த சிவஞான முனிவர் உரை சொல்லும்போது சிற்றுரையில் சமண பௌத்தர்களெல்லாம் என்னுடைய நூலையும் ஏற்க மாட்டார்கள், என்னுடைய நூலை ஏற்க மாட்டார்கள்ங்கிறார். அகச்சமயத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா எனக்கு எதிராக புறங்கூறுவார்கள்ங்கிறார். அப்படி தான் உரை இருக்குது. புரியுதா? இந்த சமண பௌத்தர்கள் என்ன செய்வார்கள் என்றால்
அதாவது இந்த நூலை சைவ கொள்கையே ஏற்க மாட்டார்கள். அவர்கள் ஒன்று கூடி பேசுவார்கள், அவர்கள் கொள்கையில் ஒருவருக்கொருவர் உடன்பாடு இருக்காது. இப்போ நம்ம ஒரு 5 லட்சம் சைவர்கள் சந்தித்தாலும் சைவத்தின் முதல் சாதனம் சரிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைல்ல. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. சமண பௌத்தர்கள் லோகாயுதன் எல்லாம் ஒன்று கூடுனா ஆளுக்கு ஒரு கொள்கையில் தான் என்ன செய்வான், ஒன்று கூடுவான். பல கட்சிக்காரர்கள் தேர்தலுக்காக கூட்டணி அமைச்சுக்கிட்டால் அதுக்காக கொள்கையை விடுவாங்களா? ஓட்டு போடுங்கன்னு கேட்பாங்க, ஆனால் எதை விட மாட்டாங்க, கொள்கை விட மாட்டாங்கல்ல. அதே மாதிரி தான். அதுபோல் இவர்கள் சிவஞான முனிவர் சொல்கிறார், மெய்கண்டார் சொல்கிறாரு, சமண பௌத்தர்கள் என் நூலை ஏற்க மாட்டார்கள், குறை கூறுவார்கள். காரணம், அதுதான் முக்கியம். காரணம், அவர்களுக்கு ஆன்மா என்றால் என்னவென்று தெரியாது. ஆன்மாவுக்கு தலைவன் யார் என்று தெரியாது. இதுவும் அந்த தசகாரியத்தில் போய் நிற்குது பாருங்க. எதுனாலே தெரியாது, ஆன்மானா யாருன்னே தெரியாது. ஆன்மாவுக்கு தலைவன் யாருன்னு தெரியணும்னா எங்கே போகணும், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்திக்கு போகணும். எல்லாமே எதில் தான் போய் நிற்கும், தசகாரியத்தில் தான் போய் நிற்கும். அவர்களுக்கு ஆன்மா யாரென்றும் தெரியாது, ஆன்மாவின் தலைவன் யாரென்றும் தெரியாது. ஆனால் அகச்சமயவாதிகள், பாடாணவாதிகள் போன்ற அகச்சமயவாதிகள் புறங்கூறுவார்கள். பழி சொல்கிறது வேற, புறங்கூறுறது வேற. சமண பௌத்தர்கள் பழி சொல்லுவார்கள், அகச்சமயவாதிகள் புறங்கூறுவார்கள். அதாவது நம்ம குடும்பத்துக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லாத ஒருவருக்கும் நமக்கும் பகையாயிட்டுன்னு வச்சுடுங்க, நேருக்கு நேர் திட்டிட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. புரியுதா? இப்படிலாம் கேட்கணுன்ட்டு வந்தேன், நாக்கப்படுங்கிறது மாதிரி கேட்கணும்னு நினச்சி கேட்டுட்டு போயிட்டே இருப்பான். நம்ம சொந்த அண்ணனுக்கே நம்ம மேலே கருத்து வேற்றுமைனா நேரில் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. என்ன செய்வார்னா, பின்னால் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டானுங்க, இந்த மாதிரி அவனை நம்பி ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்து இப்போ கேட்டால் வாங்கலைன்னு சொல்கிறானுங்க, எங்கெங்கே சொல்கிறது, இவனெல்லாம் எங்கெங்கே மனுஷனாங்க இவனுங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்ல மாட்டார், சொல்ல மாட்டார். நெருக்கமானவங்க, அகச்சமயவாதிகள் நமக்கு நெருக்கமானவங்க. இந்த உதாரணத்தை தான் வகுப்பில் நான் சொன்னேன். அவங்க நம்முடைய சமயம் பற்றி நம்மக்கிட்டேயே குறை சொல்ல மாட்டாங்க. அகச்சமயவாதிகள், அவர்களுக்கு நமக்கும் ஒரு சில கொள்கைகள் வேறுபாடு இருக்கும், கான்ட்ரவர்சி இருக்கும். அதை நம்மகிட்ட நேரில் பேசாமல் தனியாக பேசுவாங்க. அது புறங்கூறுதல். சமண பௌத்தர்கள் புறங்கூற மாட்டாங்க, பழி சொல்லுவாங்க, நேருக்கு நேர் பேசுவாங்க. ஒரு நீங்கள் ஞானசம்பந்தர் வரலாற்றை இதை பார்க்கலாம், திருநாவுக்கரசர் வரலாற்றில் எதை பார்க்கலாம், இந்த சமண பௌத்தருடைய நடவடிக்கைகளை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். புரியுதா? அந்த நினைவோடு இதை படிக்கணும். அது அழகாக சொல்கிறார் பாருங்கள், சைவ சித்தாந்த மாதிரியே சொல்கிறார். சமண சாக்கியர் அலர்தூற்ற, அதுதான் அங்கே சொன்னார். தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார் எம்மை உடைமை. அதாவது யார் ஒருவர் ஆன்மா என்றால் என்ன, இறைவன் என்றால் என்ன என்று புரிந்து கொண்டாரோ அவர் என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்வார். ஆனால் ஆன்மாவையும் தெரியாது இறைவனையும் தெரியாது என்று சொல்லும்போது அவர்கள் 2 விதமான வேலைகளை செய்வார்கள். ஒன்று பழி சொல்லுவார்கள், என்று புறங்கூறுவார்கள். பழி சொல்பவர்கள் புறச்சமயவாதிகள், புறங்கூறுபவர்கள் யார், அகச்சமயவாதிகள். அப்படின்னு தான் உரை இருக்குது அதுக்கு. சரியா? அதை நினைவில் வச்சு இதை படிச்சிங்கன்னா அழகாக இருக்கும். அம்மையுடன் அன்பாய் எழுந்தருளி இருக்கிறாருங்கிற வரி அழகாக இருக்குது. அமைந்தான் உமையோடு உடன் அன்பாய். அன்பாய் என்ற சொல்லுக்கு உயிர்கள் நலத்தின் மேல் இச்சை கொண்டுன்னு பொருள் எடுக்கணும். அன்புங்கிறது சைவ சித்தாந்தத்தில் இச்சைன்னு பொருள் தரும். இச்சை என்று பொருள் தரும். திருமந்திரத்திலேயே அன்பு என்ற சொல்லுக்கு அம்மைன்னு அர்த்தம். அன்பும் சிவமும் 2 அன்ப அறிவிலார். இதில் அன்புங்கிறதுக்கு அம்மைன்னு பொருள் அருணை வடிவேல் முதலியார் சொல்கிறார். எனவே அன்பா என்ற சொல்லுக்கு இச்சை, உயிர்கள் மேல் இச்சை கொண்டுன்னு அர்த்தம். உயிர்கள் நலத்தில் இச்சை கொண்டு. இப்போ அயரா அன்பின் அரண்களல் செலுமேன்னு சொல்கிறோம்ல, அயரா அன்பின் அரண்களல் செலுமேன்னு எழுதுங்க.
அயரா அன்பின் அரண்களல் செலுமே. அயரா என்றால் மறவாமை, ஞானசக்தி. அன்பின் என்றால் இறைவன் மேல் இச்சை, இச்சாசக்தி. செலுமே என்பது செல்லுமேன்னு பொருள் தரும். செல்லுதல் என்பது ஒரு செயல். எனவே என்ன சக்தி? கிரியாசக்தி. அப்போ சைவ சித்தாந்தத்தில் உயிரினுடைய இச்சாசக்தி எந்த வார்த்தையால் குறிக்கப்பட்டிருக்கிறது? அன்புங்கிற வார்த்தையால் குறிக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் நூற்பாவில் இச்சாசக்தியை அன்புன்னு சொல்கிறாரு. இறைவனுக்கும் அதே தான். இறைவனுடைய இச்சாசக்திக்கு இன்னொரு பேர் என்னது? அன்பு. அதனால தான் அம்மையுடன் அன்பாக இருக்கிறாருங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிடணும்? அம்மையோடு சேர்ந்து 2 பேரும் யார் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க? உயிர்கள் நன்றாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அம்மை அருள் சக்தியாக நிற்கிறது. அம்மை அருள் சக்தியாக நிற்கிறது. இறைவன் எனது சதாசிவனாக நிற்கிறான், மகேஸ்வரனாக நிற்கல, சதாசிவனாக நிற்கிறான். இப்படியெல்லாம் பொருள் எடுத்துக்கொள்ளணும். கடந்த மந்திரத்தில் சீகாழி மனம் வீசுதுனாரு. இந்த மந்திரத்தில் விளக்கம் சொல்கிறார். மணங்கமழ்ந்து நிறையும் பொழில்கள் சூழ்ந்துள்ள சீர்காழி. சோலைகள்லேருந்து நிறைய மனம் வீசுதுங்கிறார். நானும் ஏகதேசம் அதை ஒட்டி தான் சொன்னேன். மலர்கள்னால மனம் வரலான்னு சொன்னேன். அங்கே மனம் வீசுகிற சீகாழினார், இங்கே மலர்களால். அப்போ மனம்ங்கிறத மலர்களால் மனம்னு எடுக்கணும். பொதுவாக இன்றைக்கு நானெல்லாம் நெய்தல் நிலத்துக்கு பக்கத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஊவரி எங்கள் ஊர்லேருந்து 2 கிலோ 3 கிலோமீட்டர் தான். நிறைய பேர் அழைச்சிட்டு போயிருந்தோம். நம்ம ஆட்களெல்லாம் 2-3 தடவை அழைச்சிட்டு போயிருக்கிறோம். பொதுவாக அந்த ஊர்லலாம் இன்றைக்கி போனீங்கன்னா அந்த கடற்கரையில் அந்த பாசியினுடைய வாடை வரும், அல்லது மீன் வாடகை தான் வரும். ஆனால் இன்றைக்கு அந்த இயற்கை சூழல் என்ன செஞ்சுட்டு மாறிட்டு. அந்த காலத்தில் கடற்கரைகளில் நிறைய சோலைகள் இருக்கும். அந்த சோலைகள் ஞானசம்பந்தர் காலத்தில் அதெல்லாம் இருந்திருக்குது. அந்த சோலைகள்லேருந்து மனம் வீசியிருக்குது கடற்கரையில். அதைத்தான் அவர் சொல்கிறார். பிறகு 2வது, எல்லா கடற்கரையுமே மீன்பிடி தளமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. மீன்பிடி தளமாக, தளமல்ல தளம், தளமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சீகாழிலாம் என்ன தளமாக இருந்திருக்காது, மீன்பிடிக்கிற தளமாக துறைமுகமாக மீன்பிடி துறைமுகம் இல்லாதனால அப்போ அந்த இயற்கை மனம் என்ன செய்யும், நேச்சராக அப்படியே இருக்கு. அதைத்தான் பதிவு செய்கிறார். அந்த நெய்தல் நில வர்ணனையை அழகாக பண்ணுறார். இந்த மந்திரங்களில் தொடர்ந்து சீகாழியை நினைக்க வேண்டும்னு வருது. சீகாழியை நினைப்பது என்பதும் சிவனை நினைப்பது என்பதும் ஒன்று தான். சீகாழியை நினைத்தல் என்பதை சிவனை நினைத்தல் பொருள் எடுக்கணும் என்று பொருள் எடுக்க வேண்டும். பூந்துருத்தி என்பீராகில் புலால் துருத்தி அறுக்கலாமின்னு அப்பர் பாடுறார். திருப்பூந்துருத்தின்னு சொல்லுங்க, பிறவி கிடையாதுங்கிறார் அப்பர். பூந்துருத்தி என்பீராகில் புலார் துருத்தி அறுக்கலாமேங்கிற பொருளில் வரும் ஒரு பாட்டு வரி. திருப்பூந்துருத்தின்னு சொன்னாலே போதும் உங்களுக்கு பிறவி கிடையாதுங்கிறார். அதற்கு என்ன பொருள்? பிறவி போகிறதுக்கு அந்த தலத்து பேரை சொன்னால் போதும் அப்படிங்கிறது இப்போ அப்படி நேரடி பொருள் கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே நேரடி பொருள் எடுக்கிறோம். திருவண்ணாமலை நினைத்தால் முத்தி. இப்போ நான் இப்போ திருவண்ணாமலை நினச்சிட்டேன், அப்போ எனக்கு முத்தி கொடுத்துருவாரா? அப்படி பொருள் இல்லை. திருவண்ணாமலை யோகத்திற்குரிய தலம்னு அர்த்தம், யோகம் செய்வதற்குரிய தலம்னு அர்த்தம். நினைத்தால் முத்தின திருவண்ணாமலை, அப்போ எனக்கு முத்தியா, இனி வேலையை செய்ய வேண்டியது இல்லையா? அப்படி கிடையாது. அதுபோல் காசியில் போய் இறக்க முத்தினா காசியில் போய் எல்லாரும் சாக முடியுமா? சாகிறதுக்கு எவனா காசிக்கு போக முடியுமா? இறத்தல் என்பது நான் என்ற எண்ணம் இறத்தல், முனைப்பு போதல். என் செயல் ஒன்றும் இல்லை, எல்லாம் என் செயல்னு காசிக்கு போயிட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு வரணும்? எல்லாம் சிவன் செயல்னு சொல்லிட்டு வரணும். இதான் இறக்கிறது. துறக்கிறதுனாலும் அப்படி தான், அந்த முனைப்பை துரத்தல் தான். நம்மால் இவனுக்கு எது கிடைக்காதோ அந்த பொருளை திறந்துட்டு வந்துடுவான். அவன் ஏரியாவில் வெண்டைக்காய் கிடைக்காதுன்னா வெண்டைக்காய் நீ சாப்பிட்றது இல்லைம்பா, அது துரத்தல் கிடையாது.
80 வயசில் அந்த டயலாக் விடுவான். புரியுதா? அது துரத்தல் கிடையாது. ஆமாம். அதே மாதிரி திருவாரூரில் பிறக்க முத்தினா பிறத்தல் என்பதன் பொருள், அந்த ஊரில் பிறத்தல்ங்கிற பொருள் உண்மைதான். ஏன்னா அதுக்கு சாஸ்திர பிரமாணங்கள் நிறையா இருக்குது. பிறந்தவங்களுடைய பெருமையெல்லாம் பேசுகிறோம். ஏன் இப்படி கூட யோசிக்கக்கூடாது? தீக்கை என்பது ஒரு மறுபிறப்பு தான். தீக்கை என்பது என்னது? ஒரு மறுபிறப்பு தான். அதனால தான் எதையே மாற்றுறாங்க, பெயரையே மாற்றுறாங்க. சுந்தரருக்கே குருவருள் எங்கே தான் கிடைக்குது? திருவாரூரில் தான். அவருக்கு தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன்னு பதியம் எடுத்து கொடுக்குறார் இறைவன். இறைவனே குருவாக வர்றார். ஏன் பிறக்க முத்தி என்பதை இறைவன் குருவாக வருவார், வந்து நமக்கு முத்தி கிடைக்கும். நீங்கள் அந்த உங்களுக்கு குருவருள் கிடைக்கிற மாதிரி திருவாரூரை கும்பிடணும்னு அர்த்தம். அப்படியும் ஒரு பொருள் இருக்குது. நம்ம எந்த பொருள் மட்டும் எடுக்கிறோம்? நம்ம ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு அப்படியே 500 யுகங்களை முடிச்சிருவோம். மாம்பழ திருவிழா கொண்டாடுவோம், மாம்பழத்தை ஒருத்தன் மேலே ஒருத்தன் வீசுவோம். ஆனால் காரைக்கால் அம்மையார் வரலாறு கேட்டால் தெரியாது. அவங்க ஒரு கதையாக சொல்லுவாங்க. சேக்கிழார் அளவுக்கு தெரியுமா? அதை ஏன் நம்ம பழகலை? அதை ஏன் நம்ம சொல்லலை? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நிறைய கேள்விகளுக்கு நம்மகிட்ட பதில் கிடையாது. எல்லாமே நம்ம ஒரு சம்பிரதாயமாக சடங்காக செய்கிறோம்னு சொல்கிற அந்த சைவத்தினுடைய நம்முடைய முன்னோர்களுடைய உரைப்பு நம்மக்கிட்ட என்ன செய்ய மாட்டேங்குது? வரமாட்டேக்குது. நம்முடைய முன்னோர்களுடைய உரைப்பு நமக்கு வரமாட்டேக்குது. திருவண்ணாமலை தீபத்தை நம்ம பார்க்குறோம்னா அது என்ன சொல்ல வருது? உனக்குள் இறைவன் யாராக வரணும்? ஆனால் நம்ம எந்த ஜோதியை மட்டுமே பார்த்துட்டு முடிச்சு விடுறோம். ஆமாம், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் புறஞ்சோதியை தானே நம்ம பார்க்குறோம். புறஞ்சோதியை தானே பார்க்குறோம், அகஞ்சோதியை பார்க்கலையே. அந்த ஜோதி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த அண்ணாமலையார் உனக்குள்ளே யாராக வருவார்? ஜோதியாக வருவார். அதற்கான தியானத்தை நினைத்தால் முத்தி. அதற்கான தியானத்தை நீ செய்து அண்ணாமலையாரை எங்கே பார்க்கணும்? உள்ளே பார்க்கணும். அந்த ஒளி செய்தும்பார் திருவாசகத்தில் 8வது மந்திரம் 26வது பதிகநாயகர். நீக்கி முன்னனை நிலாவகை குரம்பையில் பிறப்பொய்து ஒளி செய்து அப்படிம்பார். அப்படி என்னை நானே ஒளியாக மாற்றிக்கொள்ளணுங்கிறது தான் அண்ணாமலையார் சொல்கிறார். நாம் இத்தனை டன் எண்ணெய், இத்தனை டன் இது கொப்பரை இவ்வளோ நீளம், இவ்வளோ அகலம், ஒன்றுடைய மனமுங்கிற கொப்பரை எவ்வளோ அகலம், அதை சொல்லும் முதல்ல. அந்த சிந்தனைக்கெல்லாம் நம்ம போகிற அன்னைக்கு தான் நம்ம உண்மையாக சைவம் பண்ண முடியும். சைவத்தை கொண்டு என்ன செய்ய முடியும்? சைவத்தை பெரிதாக வளர்க்க முடியும். சரியா? இல்லைன்னா இதற்கெல்லாம் இந்த விழாக்களுக்கெல்லாம் பெரியவங்க என்ன பேர் வச்சாங்கன்னா ஐதீக விழா என்று பெயர் வச்சாங்க. என்ன விழா? ஐதீக விழா. இப்போ யானை கரும்பு தின்னது அப்படின்னு மதுரையில் ஒரு வரலாறு இருக்குது. அதை விழாவை கொண்டாடுவாங்க. அப்போ ஒருத்தன் கேட்டான், யானை கரும்பு தின்னிச்சதில்ல, இப்போ யானையை கரும்பு திங்க சொல்லு அப்படின்னு கேட்கும்போது தான் அதுக்கு தான் அந்த ஐதீக விழாங்கிற வார்த்தை. அதுக்காக வந்ததில்லை. ஐதீக விழான்னா அது அப்படியே நடக்காது, அந்த விழாவினுடைய நினைவாக நடக்கும். அதுக்காக யானை வரும், கல்லிலிருந்து யானை வரும், கரும்பு திங்கும்னு என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. ஞானசம்பந்தர் ஞானப்பால் குடித்ததே ஐதீக விழாவாக திருவாவடுதுறையில் கொண்டாடுறாங்க. அப்போ நீங்கள் அந்த ஞானப்பால் வரும்போது அம்மையப்பர் இன்னும் ஏன் வரலன்னுலாம் கேட்கக்கூடாது. நம்ம லெவலுக்குலாம் வரமாட்டாங்க. நம்ம யாரும் ஞானசம்பந்தர் கிடையாது. ஞானசம்பந்தருக்கு ஞானம் வந்தது எனக்கு ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது. அந்த பால் குடித்தா ஞானம் வரும். ஏன்னா அதை கோயிலில் முறையாக தான் செஞ்சு தர்றாங்க. அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி நம்மகிட்ட இல்லையே. நீ அதுவாக அந்த பாத்திரமாக இல்லாத போது அதற்கு அது என்ன பண்ணும்? உண்டா இல்லையா? அதை எனவே தலத்தை சொன்னால் இறைவனை சொன்னதாக எடுக்க வேண்டும். அதனால்தான் நமக்கு தேவாரத்தில் ஊர்த்தொகைன்னே ஒரு பதிகமே இருக்குது. ஊர்த்தொகைன்னு பதிகம் இருக்குது. தலங்களின் பெயரை மொத்தமாக சொல்கிறதே ஒரு பதிகமாக நிறையா இருக்குது. தில்லை, ஆரூர் தில்லை, காட்டூர் கடலே. அப்போ ஊர்த்தொகைன்னு ஒரு பதிகமே. பதிகத்தை பாடுவதன் நோக்கம் சிவனருள் பெற. ஊர் பெயர்களையே பதிகமாக பாடினால் அப்போ என்ன சொல்ல வர்றாங்க? சிவனுடைய அருளை பெற முடியும் தலங்களினுடைய பெயரை சொல்வதன் மூலம். எனவே தலங்களின் பெயருக்கும் யாருக்கும் வேறுபாடு கிடையாது, இறைவனுக்கு வேறுபாடு கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். அதை நாம் புரிந்து கொள்ளணும். அந்த ஆலவாயான் திருநீரேங்கிற பதிகம் நடத்தும்போது நான் சொன்னேன், ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் அப்படி நடத்தினேன். ஆலவாயான் திருநீரேங்கிறது எப்படி நடத்தினேன்? இப்போ தேவாரத்தில் ஒருத்தர் சந்தேகம் கேட்கறது இல்லை. அப்போல்லாம் அது பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்த காலம். திருநீரே ஆலவாயான். இப்போ அண்ணாமலையாரே நம்ம என்ன தலத்து பேரில் தானே சொல்கிறோம், அண்ணாமலையான் அப்படி தானே சொல்கிறோம், அண்ணாமலையான் அப்படி தானே சொல்கிறோம். அதுதான் அந்த தலத்தினுடைய முக்கியத்துவத்தை காட்டுகிறது. ஆலவாயான், அண்ணாமலையான் அப்படி தானே சொல்கிறோம்.
அதனால தான் அந்த தலத்து பெயரை சொல்லுவதே இறைவனை சொல்வதாகும் என்று பொருள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மார்க்கம் தொடங்குவது தலத்தின் பெயரில் தான் தொடங்குது. இப்போ அண்ணாமலையாருக்கு ஒரு கிலோ ஒரு மாலை வாங்கி நீங்கள் சாத்த போகிறீங்கன்னா, மாலை வாங்கி சாத்த போகிறேன் அப்படின்னு யார்ட்டையும் சொல்ல முடியாது. முதல்ல என்ன சொல்லுவோம்? அண்ணாமலைக்கு போகிறேன்னு தானே சொல்லுவீங்க. சாதனமே எங்கே தான் தொடங்குது? ஞானசம்பந்தர் கருத்துப்படி சாதனம் சரியில் தொடங்கலை, தலத்தின் பெயரில் தான் தொடங்குது. உண்டா இல்லையா? எதில் தான் தொடங்குது? தலத்தின் பெயரில் தான் தொடங்குது. நீங்கள் தீக்கை வாங்க போனாலே உங்களுக்கு எந்த தலத்து இறைவன் ஆத்மார்த்த மூர்த்தின்னு கேட்பாங்க. தலம் முதன்மை பெற்ற பிறகு தான் அந்த தலத்தினுடைய இறைவன்கிறது அதற்கு பிறகு தான் நமக்கு என்ன செய்யும்? வரும். அதற்கு பிறகு வரும். அதனால தான் ஞானசம்பந்தர் இங்கு இவ்வாறு சொன்னதற்கு காரணம், தலத்தின் முதன்மையை நாம் தெரிந்து கொள்வதற்காக இவ்வாறு சொல்லுவது. சைவர்களுக்கு இறைவன் முதன்மை தெரியும், இறைவி முதன்மை தெரியும், தலத்தின் முதன்மை தெரியும், இன்னும் ரொம்ப தெரியணும்னு ஆசைப்படுறார். இன்னும் ரொம்ப தெரியணும். அதாவது குருவுக்கு முதல் பெருமையே அவர் பிறந்த தலம்தான். மெய்கண்டார்னா திருவெண்ணைநல்லூர். இறைவனுக்கு முதல் பெருமையே என்னது தான்? அவருடைய ஊர் தான். அதனால் அந்த தலத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார். 8வது மந்திரத்தில் மலர் தூவி நினைங்கிறாரு, 10வது மந்திரத்தில் மலர் தூவுதல் தொண்டேங்கிறார். வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அதாவது மலர் தூவி நினைந்துங்கிறதுல சரியையும் யோகமும் வந்துடுது. மலர் தூவுதல் தொண்டேன்னு சொல்லும்போது சரியை கிரியை தான் வரும், சரியை தான் வரும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சைவ மார்க்கங்களை எல்லாம் வேறு வேறு வார்த்தையில் சொல்கிறார். மலர் தூவுதல் தொண்டைன்னா சரியை மார்க்கம். அவர் கிளீனாக அவரே டிக்ளேர் பண்ணிட்டார். மலர் தூவி நினைந்தேங்கிறது மலர் தூவுங்க சரியை கிரியை, நினைங்க யோகம் என்ற பொருள் வரும். தேவாரம் இப்படி தான் மார்க்கங்களை மறைமுகமாக சொல்லும். இது யாருமே சொல்கிறதும் கிடையாது, பேசுகிறதும் கிடையாது. சும்மா நம்ம பண்ண கண்டுபிடிச்சோமா பாடணுமா, இப்படியே நம்ம காலங்கள் போயிட்டு. புரியுதா? ஆமாம், இந்த மாதிரிலாம் பிரித்து படிக்கணும். தேவாரத்தை, அதாவது தேவாரத்தை ஞானசம்பந்தர் எழுதும், ஞானசம்பந்தராக இருக்கலாம், சுந்தராக இருக்கலாம், அல்லது தேவார ஆசிரியர் திருநாவுக்கரசராக இருக்கலாம். அவங்க ஞானங்கருதி தான் இந்த நூலை எழுதினார்கள். ஆனால் அவர்கள் எழுதிய காலத்தில் சமண பௌத்தர்களுடைய ஆளுமை அதிகமாக இருந்தது. அந்த நேரத்தில் மக்களை ஒருங்கிணைத்து பாட வைக்கிறதே பெரிய ரிஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த சமண பௌத்தருடைய பிடியில் மன்னனும் இருந்தான். இவங்களை பாட வைக்கிறதே பெரிய வேலையாக இருந்தது. அதனால் இதை வகுக்கும் போதும் என்ன அடிப்படையில் தான் நம்ம வகுத்துருக்குறோம்? பன்னிசை அடிப்படையில் அது ஒழுங்குபடுத்தி எதிலேயே நம்ம அதிக கவனம் செலுத்திட்டோம். பாட்டிலேயே அதிக கவனம் செலுத்தினதுனால அதுவும் நமக்கு என்ன நூலாகவே போச்சு? ஒரு பாடுற நூலாகவே போச்சு. பாடுற நூலாகவே நம்ம பார்த்துட்டோம். சமண பௌத்தர்கள் நமக்கு கொடுத்த நெருக்கடியில் மக்களை இதை கூட்டம் சேர்த்து பாட வைக்கிறதே பெரிய வேலையாக இருந்தது. அதனால தான் இதில் அந்த சைவ சித்தாந்தத்தை குறிப்பாக சொல்லுவாங்க. நாம் அதை எடுத்துக்கிடணும். அடுத்த மந்திரம் நிறைவு பண்ணிடலாம். 11வது மந்திரம் நன்மையை மக்களுக்கு கொடுக்கக்கூடியது. மரக்கலங்களை உடைய கடலால் சூழப்பட்டது. இந்த பதி, இதை உறுதியாக நினைப்பவர்கள் ஞானசம்பந்தரின் இந்த தேவாரத்தை ஓதி வழிபட்டவர்கள், ஓதுனா போதாது வழிபடணும், ஓதி வழிபட்டவர்கள் விண்ணக இன்பங்களை அடைவார்கள். நலமாகிய ஞானசம்பந்தன் கலமார் கடல் சூழ் தருகாளி நிலையாக நினைந்தவர் பாடல் வளரானவர் வானடைவாரே
இந்த நலமாகிய என்பதை தலத்துக்கும் சேர்க்கணும், ஞான சம்பந்தருக்கும் சேர்க்கணும். நலமாகிய ஞான சம்பந்தன், நலமாகிய காளி. நலமாகிய ஞான சம்பந்தன் என்று சொல்லும்போது ஞான சம்பந்தர் நமக்கு அருள்வது விளங்கும். நலமாகிய காளி என்று சொல்லும்போது தலத்தை நம்ம யாராக பார்க்கிறோம்? இறைவனாக பார்க்கிறோம். சைவ சித்தாந்தப்படி இறைவன் இருக்கிற இடமும் அருள் தான். சைவ சித்தாந்தப்படி இறைவன் இருக்கிற இடமும் அருள் தான். அங்கம், உபாங்கம், பிரத்யங்கம், சாங்கம். இப்போ சமீபத்தில் கூட அந்த ஆனந்தராசனிய புக்கில் கூட நடத்தணும். இறைவன் இருக்கிற இடம் என்னது தான்? அருள் தான். நடராஜர் நடனமாடுகின்ற நடனம் மட்டும் அருள் கிடையாது, நடனமாடுற அரங்கமும் அருள் தான். சைவ சித்தாந்தப்படி தலம், தலம் இருக்கிற கோயில் எல்லாமே என்னது தான்? அருள் தான். அவ்வாறு நம்முடைய முன்னோர்கள் கருதியதனால தான் இது காரைக்கால் அம்மையார் கால்பட்ட இடம், நான் இதில் மிதிக்க மாட்டேன். இது சிவபெருமான் அமர்ந்திருக்கிற மலை, நான் இதில் என் காலால் என்ன செய்ய மாட்டேன்? மிதிக்க மாட்டேன், நான் தலையால் நடப்பேன். இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பண்ணுறார். எந்த ஊரில்? சித்தவட மடத்துக்கு நான் போயிடுறேன். இதில் பெரியவங்க நடந்து போயிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்தை அவர்கள் இந்த இடத்துக்கு தான் நான் உங்களை அழைக்கிறேன். இப்போ தான் கடைசியாக பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். அப்போ நம்ம ஞானிகள் அந்த நிலத்தை எதாக பார்க்கலை? அருளாக பார்த்தார்கள், நிலமாக பார்க்கல. இதில் ஞானசம்பந்தர் பாதம் இருக்கிறது, இதில் காரைக்கால் அம்மையாருடைய திருவடி இருக்கிறது என்று அவர்கள் அந்த நிலத்தை நிலமாக பார்க்கலை. இப்போ மலை கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக பாத்ரூம், லெட்டின் எல்லாம் வேறு வழி கிடையாது. இன்றைக்கி நவீன காலத்துக்கு நம்ம ரெடி பண்ணுறோம். ஆனால் முறைப்படி பார்த்தா என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அந்த மலையின் ஒவ்வொரு அணுவும் முருகன் தான். அந்த மலையின் ஒவ்வொரு அணுவும் அண்ணாமலையார் தான். அந்த வகையில் அண்ணாமலையில் அந்த மாதிரி தொந்தரவு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்துட்டிங்களா? அப்போ அந்த நிலத்தை அவர்கள் காரைக்கால் அம்மையார் சிவபெருமான் எங்கே இருக்கிறாரு, இவங்க இந்த அம்மா எங்கேருந்தே என்ன செய்யுது? தலைகளாக நடந்து போகுது. அப்போ அந்த இறைவன் இருக்கிற மலையை எதாக பார்த்தாங்க? அருளும் மலை, முத்தி அருளும் மலை. முத்தி அருளும் சிவன் அல்ல, முத்தி அருளும் மலை. இதே தான், முத்தி அருளும் மலை. அப்படியானால் நிலமும், அந்த தலம் சார்ந்த நிலம், அந்த தலம் சார்ந்த கோயில் எல்லாமே இறைவன் தான். இப்போ நமக்கு சாத்திரமே என்ன சொல்லுது? மாலர் நேயம் அழிந்த ஒரு ஆலயம் தானும் அரண்னு தான் சொல்லுது. அந்த ஆலயத்தை நம்ம ஆலயத்துக்குள்ளே இருக்கிற சிவலிங்கம்னு பொருள் சொல்லிடுறோம். ஆக்சுவலாக சொல்லும்போது என்ன தான் சொல்லுது? ஆலயம் என்று தான் சொல்லுது. நேரடியாக பொருள் எடுத்தால் ஆலயம்தான். சரிதானா? இதில் ஞானசம்பந்தர் சொல்ல வந்த விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். சீகாழியை தொழு, சீகாழியை நினைனா, சீகாழியை மட்டும் நினைனா அப்போ அந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு சீகாழி சீகாழின்னு விசில் ஊதுறான் அவனு தான் நினைக்கிறான். சீகாழி பஸ் இப்போ வருங்கிறான், சீகாழி பஸ் வந்துட்டுங்கிறான். அப்போ அவனெல்லாம் அதுக்கும் ஒரு புண்ணியம் உண்டு. புரியுதா? சீகாழி சீகாழின்னு சொன்னதுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. ராமநாதபுரம்னு சொன்னாலும் ஒரு புண்ணியம் உண்டு. உண்டா இல்லையா? பெரியவங்க அப்படி தான் பேர் வச்சுருக்கிறாங்க. வைணவர்கள் சொல்லுவாங்கள்ல, நாராயணன் அன்னை நரகம்புகாள்னு சொல்லுவாங்க. நாராயணன்னு மகனுக்கு பேர் வச்சா நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டு நரகம் இல்லாமல் போயிடும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பெரியவங்க இப்படி ஒரு அமைப்பு கட்டமைப்பே நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம். அந்த நலமாகிய ஞானசம்பந்தன் கலமார் கடல், அந்த கலமார் கடல் என்பது நெய்தல் நிலத்திற்கான ஒரு குறியீடு. கடலில் கலங்களெல்லாம் போகுதுங்கிறார். கலமார் கடல், அதையும் கூட நீங்கள் அழகாக பார்க்கலாம். கலம் கடலை கடக்கிறது. இந்த தலத்தில் ஆன்மா எதை கடக்கிறது? பிறவியை கடக்கிறது. அப்படி எடுக்கலாம். அந்த கடத்தூர் அந்த ஐயாச்சாமி நிகழ்ச்சியில் யாரோ சொன்னாங்க, கடத்தூர் அப்படிங்கிறதுக்கு பல விளக்கம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏகதேசி இதை ஒட்டிய பொருளில் தான் சொன்னாங்க. அந்த நிலையாக நினைந்தவர் பாடல், நிலையாக நினைந்தவர்ங்கிறதுக்கு பொருள் எழுதணும். நிலையாக நினைந்தவர் என்பது குருவருள் பெற்று யோகம் சாதித்து யோகத்தை முழுமைப்படுத்துதல். விளக்கம் அதுக்கு எழுதணும். குருவருள் பெற்று, குரு உபதேசம் பெற்று யோகம் சாதித்து யோகத்தில் முழுமையடைதல் தான் நிலையாக நினைந்தவர். அந்த நிலைக்கு சென்றவர் தானாக ஞானத்துக்கு போயிடுவார்.
இப்போ 8ஆம் நூற்பாவில் மேல் சரியகிரியா யோகங்களை செய்தொழி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன பிறகு தான் குருவே வர்றாரு. அதாவது சரியகிரிய யோகத்தில் சித்தாந்தத்தில் யோகம் 2 நிலையை பெறும், 2 நிலையாக இருக்கும். அதாவது குருவர்களுக்கு முன்பு நம்ம யோகம் பண்ணுறோம். குரு எப்போ வர்றாரு? இருவினை ஒப்பு அது வந்த பிறகு தானே வர்றாரு. யோகம் செய்யாமல் இது வராது. அப்போ குரு நமக்கு உபதேசத்துக்கு வர்றதுக்கு முந்தையும் யோகம் பண்ணுறோம். 8ஆம் நூற்பாவில் குரு வந்த பிறகு 9ஆம் நூற்பாவிலையும் யோகம் பண்ணுறோம். 9ஆம் நூற்பாவில் என்ன சொல்லுது? 8ஆம் ஆதாரத்தில், இந்த 9ஆம் ஆதாரத்தில், இந்த 3ஆம் ஆதாரத்தில் வேள்வி செய்யி, 4ஆம் ஆதாரத்தில் அர்ச்சனை செய்யி, 6ஆம் ஆதாரத்தில் தியானம் செய்யுங்கிறாங்கல்ல. எந்த யோகம் வேல்யூ அதிகம்? 8ல் வர்றதா 9ல் வர்றதா? 9ல் வர்றது வேல்யூ அதிகம். இங்கே எதை எடுத்துக்கிடணும்? இந்த 9ல் வர்றது தான் எடுத்துக்கணும். எதை எடுத்துக்கணும்? 8ல் வருவது குருவருள் பெற, 9ல் வருவது குருவருள் பெற்ற பிறகு 5 எழுத்து உபதேசம் பெற்ற பிறகு சாதிப்பது. அது எதற்காகன்னா, குருவருளை பெறும்போதே மும்மலங்கள் நீங்கிறோம், மும்மல வாசனை இருக்கும். அதற்கு பிறகு ஞானக்கண்ணில் இறைவன் என்ன செய்யணும்? பார்க்கணும். ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்தியன பாசம் ஒருவ தன்னிலலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே. அதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. சரியா? நிலையாக நினைந்தவர் இந்த பதிகத்தை பாடினால் எவ்வளவு காற்று வெளியே போகுதோ அவ்வளவு பனி உள்ள போகுது. அவர்கள் விண்ணுலக இன்பத்தை அடைவார். இந்த விண்ணுலக இன்பம் என்பதை பதமுத்தி அடைந்து பரமுத்தி அடைவார் வரைக்கும் கொண்டு போகலாம். பதமுத்தி அடைவார், பின்பு அவர் பரமுத்தி அடைவார். இப்போ 9ஆம் நூற்பாவில் சாதகன் 5 எழுத்து சொல்கிறானல்ல. இப்போ இதில் 5 எழுத்து எங்கே இருக்குது? இந்த 11ஆவது பாட்டில் 5 எழுத்து எங்கே இருக்குது? ஞான சம்பந்தனுங்கிறது அது ஒரு 5 எழுத்து. வேற தேவாரமே 5 எழுத்து தானுங்க. ஆரணமும் இல்லை, வெயிட்டு. அதாவது தேவாரமே 5 எழுத்து தாங்கிறது சாஸ்திர நியதி. ஆரணமும் அல்லாதும் 5 எழுத்து அப்படின்னு சித்தாந்தத்தில் இருக்குது. புரியுதா? சித்தாந்த பிரமாணத்தில் இருக்குது. புராணங்களும் சரி, வேதமும் சரி, ஆகமும் சரி, எதையும் எல்லாத்தையுமே எதா பார்க்கணும்? 5 எழுத்தாக பார்க்கணும்னு சாஸ்திர நியதி. அப்போ தேவாரமும் என்னது தான்? 5 எழுத்து தான். அப்போ தேவாரத்தை சொல்லுதல் என்பதை எதை சொல்லுவதாகும்? 5 எழுத்து சார். ஆரணமும் அல்லாதும் 5 அப்படின்னு ஒரு வரி இருக்குது சித்தாந்தத்தில். எனவே நீங்கள் இந்த 11ஆவது மந்திரத்தை நீங்கள் நல்ல 9ஆம் நூற்பாவோடு வச்சு பார்க்கணும். அந்த 11ஆவது மந்திரத்தின் கடைசி வரியை 10, 11ஆவது நூற்பாவில் வச்சு பார்க்கணும். என்று இந்த அளவில் தேவார பகுதியை நிறைவு செய்வோம். திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி. சிவாய நம.